இன்று முதல் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்த போகிறார். உயர்ந்த ஸ்தானங்களுக்கு உங்களை கொண்டு போக போகிறார். என்னதான் நீங்கள் ஆழமான குழியில் கிடந்தாலும் சரி, ஆழமான பாவ குழியில் கிடந்தாலும் சரி, அவமான குழியில் கிடந்தாலும் சரி, நோயின் குழியில் கிடந்தாலும் சரி, இழப்பின் குழியில் கிடந்தாலும் சரி, கர்த்தர் அதிலிருந்து உங்களை உயர்த்த போகிறார். உங்களை உயிரோடு காத்து உங்களை உயர்த்த போகிறார். ஆண்டவருக்கு நன்றி சுவாமி, நன்றி சுவாமி என்று சொல்லுவீர்களா? தைரியமாக இருங்கள். இதற்கு ஆதாரமாக உபாகமம் 32, 12, 13 நான் வாசிக்கட்டும். உபாகமம் 32, 12, 13. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவளை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். அதையே ஆபகுக் 3:19 வாசிக்கிறோம். அவர் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் ஆண்டவர் என்னை நடக்க பண்ணுவார். எல்லாரும் சொல்லுங்கள், எனக்கு பின் சொல்லுவீர்களா? உயரமான ஸ்தலங்களில் என்னை ஆண்டவர் இயேசு நடக்க பண்ண போகிறார். ஸ்தோத்திரமேசப்பா, ஸ்தோத்திரமேசப்பா. இன்று கர்த்தர் உங்களை உயிரோடு எழுப்பி உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு எழுப்பி கொண்டிருக்கிறார். அவருடைய ஜீவன் அதற்கென்று உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தினர் மீதும் இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். எங்கிருந்து உங்களை உயர்த்த போகிறார்? நாம் எங்கு கிடக்கிறோம்? உபாகமம் 32:10 வாசித்து பாருங்கள். பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் என்னை கண்டுபிடித்தார். ஆண்டவர் தேடிட்டு வரார். ஒவ்வொருவரும் எங்கே இருக்கிறாங்க தேடிட்டு வரும்போது எங்கே நம்மை பார்க்கிறார்? பாழான நிலத்தில் கிடக்கிறோம். நம்ம எல்லாம் பாழா போச்சு. படிப்பு பாழா போச்சு, வேலை பாழா போச்சு, குடும்ப வாழ்க்கை பாழா போச்சு, பணமெல்லாம் பாழா போச்சு, புகழெல்லாம் பாழா போச்சு, சுகமெல்லாம் பாழா போச்சு என்று கதரும் அந்த பாழான நிலத்தில் கிடக்கிறோம். அதோடு கூட ஊளையிட்டு கொண்டிருக்கிறோம், கதறிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு சுகத்தை யார் கொடுக்க போறார்? வலி தாங்க முடியவில்லையே. நேற்று இரவு ஒரு தேவனுடைய ஊழியனுக்காக, அவர் நோயில் இருக்கிறார், ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்மிட் பண்ணப்பட்டு இருக்கிறார் என்று அறிந்து ஃபோன் பண்ணினேன். அவர்கிட்ட நான் பேசின உடனே அவர் அழ ஆரம்பித்தார். பேசக்கூட முடியல அவருக்கு. இருதயத்தில் அடைப்புகள், பல அடைப்புகள். அவர் சொன்னார், அண்ணே ரொம்ப வலிக்குது, ரொம்ப வலிக்குது, என்னால் தாங்க முடியவில்லை, என்னால் தாங்க முடியல. ஆம் பிரியமானவர்களே, நாம் கஷ்டத்திலே கதறுகிறோம், கதறுகிறோம், தாங்க முடியவில்லை. நான் என்ன செய்ய போகிறேன்? அடுத்து என்ன செய்ய போகிறேன்? நாளையை எப்படி சந்திக்க போகிறேன்? கஷ்டப்பட்டு அழுகிறோம், கதறுகிறோம். அந்த நிலைமையில் கர்த்தர் நம்மை கண்டுபிடிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்திலே, அந்த நிலையிலே கர்த்தர் வந்து நம்மை கண்டுபிடிக்கிறார். அவர் கண்டுபிடிச்சிட்டா போதும். அவர் காணாத ஆட்டை போய் தேடி கண்டுபிடித்து தன் மீது வைத்து சுமந்து கொண்டு அவரே தூக்கி கொண்டு போகிறார். அப்படியே உங்களுக்கு செய்ய போகிறார். இன்று முதல் உங்கள் கூக்குரல் எல்லாம், உங்கள் கதறுதல் எல்லாம் கம்பீரமான சந்தோஷ சத்தமாக மாறப்போகிறது. கர்த்தர் என்னை கண்டுபிடித்து விட்டார், இயேசு என்னை கண்டுபிடித்து விட்டார், எனக்கு ஜீவன் வந்து விட்டது என்று கம்பீரமாக குதிக்க போகிறீர்கள். மனம் கலங்காது. அது மட்டுமல்ல, அவாந்திர வெளியிலே நம்மை கண்டுபிடிக்கிறார். அவாந்திர வெளி, ஒண்ணுமே விளையாத நிலம், வீடு கட்ட முடியாத நிலம். ஒருத்தர் சொன்னார், எனக்கு எங்க மூதாதையர் ஒரு இடத்தை வச்சுட்டு போனாங்க.
அது எங்கே இருக்குன்னு தேடி 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 பார்த்தேன். கடைசியில் பார்த்தா அது ஒரு ஏரிக்குள்ளே கிடக்குது. அதுக்கு பட்டாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்புறம் கஷ்டப்பட்டு போய் பட்டாவை கண்டுபிடிச்சி பட்டாவை வாங்கி இடத்த போய் பார்த்தா ஏரியில் கிடக்குது. வீடு கட்ட முடியாத ஒரு நிலைமை, ஆக்சஸே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. சொத்து கிடச்சிருச்சின்னு ஒரே சந்தோஷம், ஆனால் அதை அனுபவிக்க முடியல. வேலை கிடச்சிருச்சின்னு ஒரே சந்தோஷம், ஆனால் வேலையில் ஆசீர்வாதமே இல்லை. சம்பளம் வருது, அதை அனுபவிக்க முடியல. கணவன் மனைவி என்று திருமணத்தில் இணைகிறோம், ஆனால் அதன் பிறகு ஒரே அடிதடி, சண்டை, பிரிவினை, குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்க முடியவில்லை. அவாந்திர வெளி, அவாந்திர வெளி. அதில் ஆண்டவர் நம்மை கண்டுபிடிக்கிறார். ஹல்லேலூயா. அதோடு கூட வெறுமையான நிலைமை, எல்லாம் வெறுமை, எல்லாம் வெறுமை. சாலமோன் சொல்லுகிறான், ஐஸ்வர்யம் இருக்கு, புகழ் இருக்கு, பெருமை இருக்கு, பதவி இருக்கு, ஆனால் எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. ஒன்றுக்கு பின்னால் ஒன்று ஆசீர்வாதம், ஒன்றுக்கு பின்னால் ஒன்று உயர்வு வருது, ஆனால் ஒன்றுத்தையும் நிரந்தரமாக அனுபவிக்க முடியல. உயர்வு வந்துக்கிட்டே இருக்கு, அனுபவித்து கொண்டே இருக்கிறோம், ஆனால் அதில் ஒரு திருப்தி இல்லை, திருப்தியே இல்லை, திருப்தியே இல்லை. ஒரு அம்மா நேற்று ஃபோன் பண்ணி காலையில் அவங்களுக்கு ஜெபம் பண்ணேன். கஷ்டத்தின் பாதையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் செய்தி அனுப்பியிருந்தார்கள். அதோடு கூட இயேசு அழைக்கிறார் ஊழியத்திற்கும் அவர்கள் காணிக்கை கொடுத்திருந்தார்கள். அதற்காக நன்றி தெரிவிக்கும்படியாக சிலருக்கு ஒவ்வொரு நாளும் நான் ஃபோன் பண்ணுவேன். இன்னும் உயிருக்காக போராடி கொண்டிருக்கும் மக்களுக்காக நேரடியாக ஆஸ்பத்திரியில் இருக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கு அவர்களோடு தொடர்பு கொண்டு ஜெபிக்கும்படியாக காலையில் நேரத்தை நான் செலவழிப்பேன். எல்லாருக்கும் ஜெபம் பண்ண தான் ஜெபகோபுரம் இருக்குது. அந்த ஜெபகோபுரத்தில் நான் இருந்தாலும் சரி, ஜெப வீரர்கள் இருந்தாலும் சரி, அற்புதங்களை செய்வது இயேசு. அவர் அங்கே இருக்கிறார். நாங்கள் செய்யும் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அற்புதங்களை அவர் செய்கிறார். ஆகவே தான் ஜெபகோபுரத்தில் வந்தாலும் அதே அற்புதம், நாங்கள் ஜெபம் பண்ணாலும் அதே அற்புதம், ஃபோன் பண்ணாலும் அதே அற்புதம், இன்னும் லெட்டர் அனுப்பினாலும் அதே அற்புதம். ஏன்னா இந்த ஊழியத்தின் மீது ஆண்டவருடைய அழைப்பின் கிருபை இருக்கிறது. அனைவருடைய கண்ணீரையும் துடைக்கத்தக்கதாக ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், பங்காளர்களாகிய உங்களையும் அழைத்திருக்கிறார். அவர்களுக்கு ஃபோன் பண்ணி அவர்களுக்கு ஒரே சந்தோஷம். அவங்க சொன்னாங்க, பிரதர், எனக்கு ப்ரமோஷனுக்கு மேலே ப்ரமோஷன். இப்போ ஹோல் இந்தியாவுக்கும் சவுத் ஏஷியாவுக்கும் என்னை மார்க்கெட்டிங் டைரக்டராக போட்டிருக்கிறாங்க. பெரிய பதவி. ஆனால் எவ்வளோ கோடி ரூபாய் கம்பெனிக்கு ப்ராஃபிட் வருது என் மூலமாக, ஆனால் ஒரு திருப்தி இல்லை பிரதர். என்னதான் நான் சம்பாதிச்சு கொடுத்தாலும் என் பாஸ் திருப்தி இல்லாமல் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்கிறார். எனக்கு திருப்தியே இல்லை, வெறுமை. இவ்வளவு இருந்தும் வெறுமை, வெறுமை, வெறுமை. ஆனால் இந்த நிலைமையில் தான் கர்த்தர் நம்மை கண்டுபிடிக்கிறார். அவர் சொன்னார்கள், இந்த வெறுமை நிலை மாற வேண்டும் என்று தான் நான் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நான் காணிக்கை அனுப்பி இருக்கிறேன். அதன் மூலம் என் வெறுமை மாறும் என்று நான் நம்புகிறேன். எல்லாவற்றிலும் எனக்கு கனமும் பாராட்டுதலும் சமாதானமும் வேலையிலே வரும் என்று நான் நம்புகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த வெறுமையான நிலைமையில், அவாந்திர நிலத்தில், பாழான நிலத்தில், ஊழை எடுதல் உள்ள சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை கண்டுபிடிக்கிறார். கர்த்தர் நம்மை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்து என்ன செய்கிறார்? நம்மை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுகிறார். எப்படி அதை செய்கிறார்? 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உபாகமம் 32:11 நாம் வாசிக்கிறோம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைபாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சுமந்து கொண்டு போவார். கர்த்தர் ஒருவரே உன்னை வழி நடத்தி செல்லுவார். அவர் என்ன செய்கிறார்? இந்த ஊழையிட்டு கிடக்கும் வெறுமையான நிலைமையில் இருக்கும், அவாந்திர வழியில் இருக்கும் நம்மை அவர் தூக்கி நம்மை அணைத்து
அவருடைய சட்டைகளின் மேல் வைக்கிறார். நீ பறந்து போன்னு அவர் சொல்றதில்ல. அவர் சொல்றாரு, நான் என் சட்டையின் மீது உன்னை வைத்து நானே உன்னை உயர கொண்டு போவேன், நானே உன்னை உயர கொண்டு போவேன். என் நுகம் லகுவாக இருக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள். ஏன்ட்ட வாங்கப்பா, ஏன்ட்ட வாங்கப்பா, நான் உங்களை சுமந்து கொண்டு இந்த கஷ்டமான பாழான நிலத்தில் உங்களை விடாமல் நான் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு உங்களை அழைத்து செல்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்று அதை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். இன்று முதல் அதை அனுபவிக்க போகிறீர்கள். தைரியமாக இருங்கள். இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கவே இயேசு நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அவர் சொல்வதை நான் சொல்லுகிறேன். அதற்காக தான் இயேசு ஒரு கழுகாக தன் கூட்டை கலைத்தார். பரலோகத்திலிருந்து அவர் தன் பரலோக கூட்டை கலைத்தார். அவர் மனிதனாக இறங்கி வந்தார். இறங்கி வந்து அவர் மேலே ஏறினார். எங்கு ஏறினார்? சிலுவையின் மீது ஏறினார். காயப்பட்டு சிலுவையின் மீது ஏறினார். நம் காயங்களை ஏற்றுக்கொண்டு, நம் வெறுமையை சுமந்து கொண்டு, நம் அவாந்திர வெளியிலே ஊழையிட்டு கிடக்கும் அந்த வேதனையை சுமந்து கொண்டு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவரும் கதறி நம் ஒவ்வொருவரையும் சுமக்க அவர் உயர்ந்தார். பாழான நிலத்திலே அவரையும் சிலுவையில் அடித்தார்கள். அவர் பாழான நிலம் போல அவர் தள்ளப்பட்டார், ஒதுக்கப்பட்டார். இது பாழான நிலம் என்று சொல்லி எல்லாரும் வெறுத்து ஓடும்படியாக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் நமக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்டார். நம் ஒவ்வொருவர் பாடுகளையும் சுமந்திருக்கிறார். ஆகவே இன்று இயேசுவை சுமக்கும் நீங்கள் ஒருவராவது அந்த பாடுகளை சுமக்க வேண்டிய அவசியமில்லை. இயேசு அதை சுமந்திருக்கிறார். இயேசு அதை சுமந்திருக்கிறார். எல்லாரும் எனக்கு பின் சொல்லுவீர்களா? இயேசு என் பாடுகளை சுமந்திருக்கிறார். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பவமன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் என்றனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, சொல் மனமே. ஆண்டவர் என்னென்ன நிலைமையில் இருந்து நம்மை இன்று உயர்த்த போகிறார். முதலாவதாக, நாம் பொழுதில் இருக்கும் நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். சங்கீதம் 113:7 வாசித்து பாருங்கள். அதிலே பக்தன் சொல்லுகிறான், அவர் சிறியவனை பொழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எல்லாரும் சொல்லுவோமா? குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சத்தமாக எல்லாரும் சொல்லுவோம். Amen. Praise God. குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எல்லாம் குப்பையா இருக்குதுன்னு நீங்க ஒருவேளை சொல்லலாம். நான் சிறியவன், புழுதியில் உட்கார்ந்து இருக்கிறேன் என்று சொல்லலாம். கர்த்தர் உங்களை அந்த ஸ்தானத்திலிருந்து உயர்த்தி உயர்ந்த ஸ்தானங்களில் வைக்க போகிறார். அதை யோபுக்கு செய்தார் அல்லவா? யார் இதை செய்கிறது? யார் நம்மை குப்பையில் தள்ளுகிறது? யார் புழுதியில் வைப்பது? பிசாஸ், பிசாஸ். இந்த வசனம் சொல்லுகிறது, யோபு 2:7 வரைக்கும், அப்பொழுது சாத்தான் யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். பிள்ளைகள் செத்து போனார்கள், வீடெல்லாம் உடைந்து போனது, அவனுடைய பொருட்கள் எல்லாம் திருடப்பட்டது.
ஆடு மாடுகள் எல்லாம் திருடப்பட்டது. அவனுடைய சரீரத்திலே பயங்கரமான கொப்பளங்கள். இதை கொண்டு வந்தது பிசாஸ். பிசாஸ் இதை செய்கிறான். புழுதியில் நம்மை உட்கார வைக்கிறான். பொல்லாத பிசாஸ் கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான், திருட வருகிறான். அதை யோபுக்கு செய்தான். யோபுக்கு செய்தான். அவனை புழுதியில் உட்கார வைத்து அவனை சுரண்டி கொண்டிருக்கும்படி செய்தான். கனம், புகழ் எல்லாம் போச்சு. எல்லாரும் கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாம் இருக்கும் வரைக்கும் மக்கள் புகழுவார்கள். ஆனால் இல்லாமல் போகும் பொழுது நம்மை அவர்கள் தரையிலே தூக்கி எறிந்து புழுதியில் வைத்து கேவலமாக பேசுவார்கள். அதான் உலகம். உலகத்தை நம்பி அவர் பாராட்டிட்டார், இவர் பாராட்டிட்டார், பிரயோஜனமே கிடையாதுங்க. நாளொன்று வரும், புழுதியில் ஒருவேளை தள்ளப்படலாம் நாம். ஆனால் கர்த்தர் நம்மை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்து அந்த பிசாசின் தலையை அவர் நசுக்குகிறார். அதற்காகவே இயேசு சிலுவையிலே ஏறினார். பிசாசை சிலுவையில் ஆணி அடித்து அவனுடைய அதிகாரத்தை உறிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கி அவன் மீது வெற்றி சிறந்தார். பிசாசின் கிரிகளை அழிக்கவே இயேசு இந்த உலகத்தில் அவதரித்தார். இயேசு வெளிப்பட்டார். யோபுடைய மனைவியும் அவனை பார்த்து சொன்னாள், ஏன் உயிரோடு இருக்கிறாய்? செத்துப்போ. செத்து போறதுக்கு முன்னால கடவுளை நீ சபித்து விட்டு செத்துப்போ. தேவனை தூஷித்து செத்துப்போ. நீ பரலோகம் கூட போக வேண்டாம், அவரை போய் பார்க்க வேண்டாம், நரகத்துக்கு போயிருவேன். அப்படி சொல்றான். ஒரு ஆறுதலும் கிடையாது, ஒரு ஆறுதலும் கிடையாது. ஆனால் கர்த்தர் அவனை கண்டுபிடித்தார். ஹல்லேலூயா. யோபை கர்த்தர் கண்டுபிடித்தாரா இல்லையா? கண்டுபிடித்தார். யோபுட்ட ஆண்டவர் வந்தார். யோபு 40:6-7 சொல்லுகிறார், கர்த்தர் யோபுக்கு பெருங்காற்றிலிருந்து உத்தரவு அருளினார். இப்பொழுதும் புருஷனை போல நீ அறை கட்டிக்கொள், எழும்பு. புழுதியில் உட்கார்ந்திருந்தது போதுமப்பா, போதுமப்பா, போதுமப்பா. குப்பையில் இருந்தது போதும் யோபே, போதும் யோபே, போதும்பா. குப்பையில தள்ளிட்டாங்களே உன்னை, புழுதியில பிசாசு தள்ளிட்டானே, சுரண்டி கொண்டு உட்கார்ந்திருக்கிறாய், போதும்பா. எழுந்திரு, புருஷனை போல எழுந்திரு. நான் உருவாக்கின அழகான புருஷனாக மாறும்படி எழுந்திரு என்று ஆண்டவர் சொன்னார். அவனை அப்படியே ஆண்டவர் எழுப்பினார். அவன் சிறையிருப்பை நீக்கினார். அவன் இழந்தவைகளை எல்லாம் 2 மடங்கு திரும்ப கொடுத்தார். கனம் வந்தது, பணம் வந்தது, பிள்ளைகள் வந்தார்கள், குடும்பம் கட்டப்பட்டது, உறவுகள் வந்தது. எல்லாருடைய அன்பையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் செய்தார். அவனுடைய பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளையும் விட அழகான பிள்ளைகளாக இருந்தார்கள். உங்களுக்கும் அப்படியே செய்வார். இனி குப்பை இல்லை, இனி பொழுது இல்லை, இனி சாத்தான் இல்லை. கர்த்தர் உங்களை உயிரோடு எழுப்ப வந்திருக்கிறார். உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு எழுப்ப வந்திருக்கிறார். அவர் சாத்தானை சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். இனி பிசாசுகள் உங்களை துரத்தாது. இயேசுவின் நாமத்தினாலே நாம் பிசாசுகளை துரத்துவோம். அந்த அதிகாரத்தை கர்த்தர் இன்று உங்களுக்கு தருகிறார். தைரியமாக இருங்கள், தைரியமாக இருங்கள். சகோதரி மஸ்கன் பூரி என்ற ஒரு சகோதரி சாட்சி கொடுத்தார்கள். அனந்தபூர் சாஹிப், பஞ்சாபிலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இளம் வாலிப பெண், சிறு வயதிலிருந்து பாடுதான், பயங்கர பாடு. ஏன்னா பிசாசின் உபத்திரம், பயங்கர உபத்திரம். அவர்களால் பிசாசை பார்க்கவே முடியுமா? இந்த பிசாசு நேராக வரும், அந்த பிசாசு பேசும், பயங்கரமாக அது இருக்கும், பயத்தை கொண்டு வரும், தூங்கவே முடியாது. பெற்றோரிடம் சொன்னால் பெற்றோர் உனக்கு பைத்தியம்னு சொன்னாங்க. அப்படியே டாக்டர்கிட்ட எல்லாம் கூப்பிட்டு போனாங்க. மனநிலை மருத்துவரிடம் கூட்டிக் கொண்டு போனார்கள். அவங்க சொன்னாங்க, இதுக்கு மென்டல் கேஸு, மருந்து கொடுங்கன்னு சொல்லி மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. ஒன்றும் நடக்கலை. பிசாசுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. பிசாசை ஸ்கேன் பண்ண முடியுமா? எம்ஆர்ஐ எடுக்க முடியுமா? ஒரு ஸ்கேன்லேயும் வராது. அதனால் உலக டாக்டர்கள் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆவிக்குரிய வைத்தியர்கள் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியும். இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அந்த பிசாசுகள் ஆடுகிறது, பிசாசுகள் ஓடுகிறது. நீங்க உலகத்தை ஞானம் படைத்தவர்களை விட அதிகாரம் படைத்தவர்கள் பிசாசின் விஷயத்தில். இந்த பிசாசுகள் உங்களை கண்டு நடுங்கி ஓடுகிறது இயேசுவை சுமந்திருக்கும் பொழுது.
ஆனால் அந்த பெண்ணுக்கு அவ்வளோ பாதை. இயேசுன்னா யாருன்னே தெரியாது. கடைசியில் 11 லட்சம் அவர்கள் செலவழித்தார்கள். ஒன்றும் நடக்கலை. அந்த பேய் அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை அடிக்க ஆரம்பிச்சது. அதனால உடம்பெல்லாம் வலி, பயங்கர வலி. 3 தடவை சூசைட் பண்ண ட்ரை பண்ண. 11 ஆக்சிடென்ட்ஸ், ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, எலும்பெல்லாம் உடைஞ்சிருச்சு. பிசாசுடைய கிரியைகள் நரகம் போல இருந்தது. இதுக்கு நடுவில் 15 வயதாக அவள் இருக்கும் பொழுது அவளுடைய தகப்பன் இறந்து போனார். அதான் ரொம்ப கொடூரமான காரியம், பிசாசு செய்த கொடூரமான காரியம். அம்மாவும் மகளும் தான். இந்த நிலைமையில் உறவினர்கள் எல்லாம் வந்து அப்பா போயிட்டாருன்ட்டு இருந்த நிலத்தை, ப்ராப்பர்ட்டி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க. நடு தெருவில் நின்னாங்க. அம்மாவுக்கு டிப்ரெஷன் வந்துருச்சு. இந்த பிள்ளையும் பேச்சுலர்ஸ் டிகிரி படிப்பில் ஃபெயில் ஆயிட்டான். ஒன்றும் இல்லை, குப்பை, புழுதி, ஊழையிட்டு கிடக்கும் வெறுமையான நிலைமை. அந்த நிலைமையில் தான் அம்ரித்சருக்கு, பஞ்சாபுக்கு இயேசு அழைக்கிறார் கூட்டத்தை நடத்த நாங்கள் குடும்பமாக சென்றோம். எங்களை யார் என்று அவர்களுக்கு தெரியாது, அவர்களையும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் யாரோ சொல்லி தாயும் மகளும் அந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். என்ன நடக்கும் என்று தெரியாது, என்னமோ அற்புதம் நடக்கும்னு சொல்கிறாங்களேன்ட்டு வந்திருக்காங்க. அன்றைக்கு என்னுடைய மனைவி இவாஞ்சலின் கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இந்த பெண் சொன்னாள், அவர்கள் இயேசுவை பற்றி சொல்லுகிறார்கள். ஐயோ, அவர் எவ்வளோ அன்பானவர். இவங்க பேசுறதுல இருந்தே இயேசுவின் அன்பு என் மேலே இறங்கிட்டு இருக்கு. இயேசு என்று ஒருவர் இருக்கிறார். எனக்கு தகப்பன் இல்லை, ஆனால் அவர் என் தகப்பன் என்று சொல்லுகிறார்கள். என் கண்ணீரை துடைப்பார்னு சொல்றாங்க, என்னை வாழ வைப்பார் என்று சொல்லுகிறார்கள். எனக்காக உயிரே கொடுத்திருக்கிறார்னு சொல்றாங்க. எவ்வளோ நல்லவர், எவ்வளோ நல்லவர் என்று அவள் உள்ளம் உருகினது. ஆண்டவருடைய அன்பினால் உருகியது. ஜெப நேரம் வந்தது. இயேசுவை தன் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவருடைய பிள்ளையாக மாறும்படியாக ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது என் மனைவி சொல்லியிருக்கிறார்கள், இப்பொழுது பிசாசுகள் உங்களை விட்டு அகலும். பிசாசின் கிரியைகளை நீ பார்க்கவே மாட்டீர்கள். எல்லா பிசாசுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே துரத்துகிறேன் என்று சொன்னார்கள். அதோடு அத்தனை பிசாசும் ஓடி போனது. Breaking every bondage in your life. वो तुम्हारी जिंदगी दे सारे बंधन तोड़ रहा है. He is coming into you like a flood. वो हड़ दी तरह, फ्लड दी तरह तुम्हारी जिंदगी जा रहे हैं. Driving away every evil force. हर शैतानी शक्तियां नु तुम्हारी जिंदगी चो काट रहे हैं. Chasing the evil power out of you. वो तुम्हारी जिंदगियां चो दुष्ट आत्मावां नु काट रहे हैं. Come out, you evil spirit. गंदी बदरू निकल जाओ. Come out. निकल जाओ. Come out. निकल जाओ. In the name of Jesus. यीशु दे नाम. அன்று முதல் பிசாசு அவர்களை தொடவே இல்லை. ஆண்டவர் பிள்ளையை விடுவித்தார். இயேசுவின் பிள்ளையாக ஆண்டவர் மாற்றினார். என்ன ஆச்சரியம்! தாயும் மகளும் மாறினார்கள். அந்த பிள்ளை பிடெக் முடித்து, எம்டெக் முடித்து, எம்டெக்கில் 84% வாங்கி இப்பொழுது உயர்ந்த வேலையிலே ஆண்டவர் பிள்ளையை வைத்திருக்கிறார். உயர்ந்த வேலை. அவள் சொல்லுகிறார், இயேசு என் பரம தகப்பன் குப்பையில் கிடந்த என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் இப்பொழுது வைத்திருக்கிறார். ஆண்டவர் என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். பிசாசு என் பக்கமே வராதபடிக்கு ஆண்டவர் என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! உங்களுக்கும் அதை ஆண்டவர் செய்வார். இனி பிசாசின் உபத்திரவத்தை நீங்கள் பார்ப்பதில்லை. இயேசு உங்கள் தகப்பனாக இருந்து, குப்பையில் இருந்து, பாழான நிலைமையில் இருந்து உங்களை விடுவித்து, பிசாசு உங்கள் சரீரத்தை கெடுத்திருக்கும் அந்த நோயிலிருந்து விடுவித்து உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுவார். அதோடு கூட ஆண்டவர் தாழ்வில் இருக்கிறவர்களை உயர்த்துகிறார். தாழ்வில் கிடக்கிறவர்களை உயர்த்துகிறார். நான் தான் லாஸ்ட் என்று சொல்லுகிறவர்களை எல்லாம் ஆண்டவர் உயர்த்துகிறார். லூக்கா 1 அதிகாரம் 52-53 வாசித்து பாருங்கள்.
தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்ப போகிறார். பசியா கிடக்கிறோம், கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். திருப்தியா சாப்பிடும்படியாக உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதத்தினால் நிரப்ப போகிறார். திருப்தியாய் வைக்க போகிறார். கடன் இல்லாமல் வைக்க போகிறார். மலடியாகிய ஒரு பெண் இதை சொல்லுகிறாள். அவள் யார் தெரியுமா? ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி. வயோதிபர்களாக இருந்தார்கள். வயது சென்று விட்டது. குழந்தை இல்லை, குழந்தை இல்லை. எவ்வளோ அவமானமாக இருந்திருக்கு. எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவாங்க, குழந்தை பிறக்கும், அற்புதம் நடக்கும். ஆனால் அவங்களுக்கு குழந்தை இல்லை. இந்த நிலைமையில் கர்த்தர் அவர்களை தேடி வந்தார். கர்த்தர் அவர்களை தேடி வந்தார். கர்த்தர் அவர்களை கண்டுபிடித்தார். அவருடைய கர்ப்பத்திலே ஒரு குழந்தையை வைத்தார். யோவான் ஸ்நானகன் என்ற தீர்க்கதரிசியை வைத்தார். இப்பொழுதும் குழந்தை இல்லாதவர்கள் கர்ப்பத்திலே கர்த்தர் என்று ஒரு தீர்க்கதரிசியை வைக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே அதை செய்கிறார் என்று நம்புகிறேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், தாழ்மை உள்ளவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். தாழ்ந்து கிடக்கும் என்னை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். எனக்கு கர்ப்பம் தரித்து விட்டேன், குழந்தை பிறக்கப் போகிறது. என்னை ஆண்டவர் கண்டுபிடித்து விட்டார், என்னை பார்த்து விட்டார். ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார்கள். அதே போல அன்னாள் என்ற ஒரு பெண் ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவரை தேடி தேவனுடைய ஆலயத்திற்கு செல்கிறார்கள், எருசலேமுக்கு செல்கிறார்கள். அந்த கணவருக்கு 2 மனைவி. முதல் மனைவிக்கு குழந்தைகள் இருக்கிறது. 2வது மனைவி அன்னாளுக்கு குழந்தையே இல்லை. ஆனால் கரெக்டாக ஆலயத்துக்கு போயிடுவாங்க, ஆண்டவரை தொழுது கொள்வாங்க, காணிக்கை கொடுத்துருவாங்க, பங்காளர்களாக இருப்பார்கள். ஆனால் பல நாட்கள் குழந்தை இல்லை. அந்த பெண்ணுக்கு ரொம்ப வேதனை, ரொம்ப கஷ்டம். எல்லாரும் என்னை தள்ளிவிட்டார்கள், தாழ்வில் கிடக்கிறேன். அடுத்து என் கணவனுடைய மனைவி கேவலமாக பேசுகிறாள், என்னை தள்ளிவிட்டார்கள் என்று அவள் மிகவும் மனம் கசந்து ஆண்டவருடைய சமூகத்தில் மிகவும் அழுது வேண்டிக் கொண்டாள். ஆண்டவரே, என் தாழ்வில் என்னை நினைத்தருளும், என் தாழ்வில் என்னை நினைத்தருளும் என்று கர்த்தர் அன்று அவளை நினைத்தருளினார். அவள் கர்ப்பம் தரித்தாள். ஒரு தீர்க்கதரிசியை உலகத்திற்கு கொண்டு வந்தாள். அந்த தீர்க்கதரிசியின் பெயர் என்ன? சாமுவேல். அதே போல இன்று ஆண்டவருடைய வல்லமையினால் கர்ப்பம் தரிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை, ஆணோ பெண்ணோ தீர்க்கதரிசியான வரங்களுடைய பிள்ளையை கொடுக்க போகிறார். ஹalleluya, thank you wonderful Jesus. சகோதரி அப்பங் வாங்சு என்ற ஒரு சகோதரி, கணவர் நாக்சாம், அருணாச்சல் பிரதேசில் நடைபெற்ற ஒரு அற்புதம். திருமணமாகி 11 வருடம் குழந்தை இல்லாமல் இருந்தது. இந்த நிலைமையில் அவங்க வீட்டு பக்கத்து வீட்டில் இயேசு அழைக்கிறார் பத்திரிகையை பார்த்தார்கள். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் அதை படிக்க வேண்டும். அதில் இருக்கும் சாட்சிகளை படிக்க வேண்டும். வேத வசனத்தை படிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவரோடு இணையும் ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். வேத புத்தகத்தோடு அதையும் நீங்கள் படிக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் அதை படித்துவிட்டு குடும்ப ஆசீர்வாத திட்டத்திலே அவர்களை சேர்த்து கொண்டார்கள். கணவன் மனைவியும் சேர்த்து கொண்டார்கள். கணவனுக்கு சரியான வேலையே இல்லை, பண கஷ்டம். இந்த நிலைமையில் அவர்கள் என்னிடம் ஜெபிக்கும்படியாக எழுதியிருந்தார்கள். நான் ஜெபித்துவிட்டு அவர்களுக்கு பதில் கடிதம், ஒரு வசனத்தை சொல்லி அனுப்பியிருந்தேன். என்ன ஆச்சரியம், கர்த்தர் அவர்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையை கொடுத்தார். கணவனுக்கு மட்டுமல்ல, மனைவிக்கும் கவர்மெண்ட் வேலையை கொடுத்துட்டார். 2 மடங்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் 2 மடங்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். கணவனுக்கும் கொடுப்பார், மனைவிக்கும் கொடுப்பார். 2 பேருக்கும் ஒரு குறை இல்லாமல் எல்லாவற்றையும் உங்கள் தகப்பன் செய்து முடிப்பார். தைரியமாக இருங்கள். 2 பேருக்கும் கவர்மெண்ட் வேலை. 11 வருஷம் குழந்தை இல்லை. இந்த நிலைமையில் ஃபெலோப்பியன் டியூப்ஸும் பிளாக்காக இருந்தது. 3 ஃபைப்ராய்டு அவங்களுக்கு. அப்பொழுது திரும்பவும் ஒரு இமெயில் அனுப்பியிருந்தார்கள், எங்களுக்கு குழந்தையே இல்லை என்று. நான் எழுதியிருக்கிறேன், சங்கீதம் 115:14 படி கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார், உங்களுக்கு குழந்தைகளை கொடுத்து வர்த்திக்க பண்ணுவார் என்று எழுதியிருந்தேன். அதை அவர்கள் பிடித்து கொண்டு இயேசு அழைக்கிறார் டெலிவிஷன் நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணினார்கள். ஒரு டெலிவிஷன் நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணுகிறவர்களுக்காக டெலிவிஷன்லேயே நான் ஜெபம் பண்ணுவேன். அவங்க பேரையும் நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் போடுவோம். ஏன்னா அவங்க மூலமாக எத்தனையோ லட்சம் மக்கள் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள்.
என்ன ஆச்சரியம்! ஆண்டவருடைய அருளால் உடனே கர்த்தர் அவர்களுக்கு கர்ப்பத்திலே குழந்தையை வைத்தார். ஷி கன்சீவ். 11 வருஷத்துக்கு பிறகு கன்சீவ் பண்ணி 2023 சென்ற வருடம் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு சாமியல் என்று அவர்கள் பெயர் வைத்தார்கள். திரும்பவும் குழந்தைக்காக அவர்கள் இயேசு அழைக்கிறார் டெலிவிஷன் நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணாங்க. அதன் பிறகு ஹஸ்பண்டுக்கு பெஸ்ட் டீச்சர் இன் அருணாச்சல் பிரதேஷ் என்று கவர்மெண்ட் விருது கிடைக்கும்படியாக ஆண்டவர் செய்தார். கார் கிடைத்தது, நிலம் கிடைத்தது. இப்போ வீடு கட்டப் போகிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தாழ்வில் இருந்த அவர்களை கர்த்தர் உயர்த்தினார். இன்று உங்களையும் ஆண்டவர் உயர்த்தி வைப்பது உறுதி, உறுதி, உறுதி. தைரியமாக இருங்கள். கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை உயர்த்துகிறது மட்டுமல்ல, என் அருமை பிள்ளையே, நீ மேலே ஏறி வா, நீ மேலே ஏறி வா. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் பத்ம தீவிலே தனியனாக வெறுமையான நிலைமையிலே பாழான நிலத்திலே தனிமையாக கதறிக்கொண்டிருந்த அந்த யோவானை பார்த்து சொல்லுகிறார், அப்பா, அந்த இடத்திலிருந்து நீ ஏறி வாப்பா, என் சமூகத்திற்கு ஏறி வா, என் மகிமைக்கு ஏறி வா, பரலோக தரிசனங்களை உனக்கு காண்பிப்பேன், இனி நடக்க போகும் காரியங்களை உனக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்று ஆவிக்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மீது வைத்து வரப்போகும் காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் உங்கள் கண்களை திறக்க போகிறார். உங்களை தீர்க்கதரிசிகளாக கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு திரும்ப போகிறார். தீர்க்க தரிசனம் உரைப்பீர்கள். தேசத்தில் என்ன நடக்க போகிறது, எலெக்ஷனுக்கு பிறகு என்ன நடக்க போகிறது, தேசத்தின் மக்கள் எப்படி ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்வார்கள், உங்கள் வாலிபர்களுடைய எதிர்காலம் என்ன என்பதையெல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். அப்படி ஜெபம் பண்ணவே கர்த்தர் டெல்லி ஜெபகோபுரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். 24 மணி நேரமும் பார்லிமெண்ட்டை பார்த்து இயேசு அழைக்கிறார். டெல்லி ஜெபகோபுரத்திலிருந்து நேஷனல் பிரேயர் டவர்ல இருந்து தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நீங்களும் அங்கே போகணும். 15 நாட்கள் அங்கே போங்க. உங்களுக்கு தங்கும் வசதி, சாப்பாடு எல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 15 நாள் ஆவியில் நிரம்பி தேசத்திற்கு தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். அவ்வளவுதான். கர்த்தர் உங்களை அந்த தீர்க்க தரிசன ஆவியினால் நிரப்புவார். இப்போ எனக்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரிலன்னு நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கக்கூடும். உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஆண்டவர் காண்பிக்காமல் இருக்கலாம். ஆனால் மற்றவர்களுக்கு என்ன நடக்க போகிறது, தேசத்திற்கு என்ன நடக்க போகிறது, உலகத்திற்கு என்ன நடக்க போகிறது என்பதை அறியும் தீர்க்கதரிசிகளாக கர்த்தர் உங்களை மறுரூபப்படுத்துவார். அந்த கிருபையை கர்த்தர் நம்முடைய ஊழியத்திலே வைத்திருக்கிறார். அப்பாவுடைய நாட்களில் இருந்து அந்த ஊழியத்திலே அந்த கிருபை வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு ஆண்டவர் நடக்க போகும் காரியங்களை காண்பித்தார். சீனாவை தொடுவேன் என்றார், சீனா தொடப்பட்டது. ரஷ்யாவை தொடுவேன் என்றார், ரஷ்யா யுக்ரைன் யுத்தம் ஆரம்பித்தது. அதன் பிறகு ஆண்டவர் எனக்கு சொன்னார், மத்திய கிழக்கு நாடுகளை தொடுவேன், அதன் பிறகு இஸ்ரேலை தொடுவேன் என்று சொன்னார். இப்பொழுது பாருங்கள், இஸ்ரேலிலே போர் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் பிறகு ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், ஆப்பிரிக்கா கண்டத்தை தொடுவேன் என்று. அதன் பிறகுதான் ஆண்டவர் இந்தியாவை அசைக்க போகிறார். வரும் நாட்களிலே ஆண்டவருடைய அசைவை காணப்போகிறோம். அற்புதங்களையும் அடையாளங்களையும் இதுவரைக்கும் இல்லாத வகையிலே காணப்போகிறோம். தேசத்திலே செழிப்பு வரப்போகிறது. சீனா, இந்தியா, பாகிஸ்தான் எல்லா நாடுகளும் ஒப்பந்தம் செய்து கொள்ளும் சமாதானம் வரப்போகிறது. ஒரு புது கரன்சி வரப்போகிறது. டாலர் மட்டுமல்ல, US டாலர் மட்டுமல்ல, ஒரு புது கரன்சி வரப்போகிறது. இந்தியா அதன் மூலமாக செழிக்க போகிறது. ஆனால் அதற்கு முன் ஆண்டவர் சகல மாய்மாலங்களையும் நீக்கி அவருடைய வல்லமையை விளங்கச் செய்ய போகிறார். இளம் வாலிபர்கள் தேசத்தை ஆளும்படியாக தேசத்திலே வரும் காலத்திலே வைக்க போகிறார். ஏனென்றால் 65% இந்தியர்கள் இப்பொழுது 35 வயதிற்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இனி வாலிபர்கள் தான் தேசத்தை ஆள வேண்டும். வாலிபர்கள் மூலமாக தான் தேசத்திலே சுபிட்சம் வரப்போகிறது. கர்த்தர் வாலிபர்களாகிய உங்களை, வாலிப பிள்ளைகளாகிய உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ண போகிறார். ஒரு தானியேலை ஆண்டவர் கட்டுகளிலிருந்து உயர்த்தினார். யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து உயர்த்தினார். நீங்க வெளியே தானே இருக்கிறீங்க. உங்களை உயர்த்த முடியாதா? உயர்த்த முடியாதா? நிச்சயமாக ஆண்டவர் உயர்த்துவார். தேசத்தின் ஆளும் இடங்களுக்கு உங்களை கொண்டு வருவார். நிச்சயமாகவே இங்கிருக்கும் சிலரை நான் கர்த்தருக்கு சித்தமானால் எம்பிக்களாக, MLAக்களாக, ஏன்
மாநிலங்களை ஆளும் தலைவர்களாக, தலைவிகளாக அநேக பெண்களை கர்த்தர் உயர்த்த போகிறார், உயர்த்த போகிறார். நான் காணப்போகிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதற்காக நான் இன்று ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். எல்லாரும் சொல்லுங்கள், வாலிபர்கள் சொல்லுங்கள், கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார். அதற்கு ஒரே வழி தீர்க்க தரிசன ஆவி. ஆண்டவர் சொல்கிறார், மேலே ஏறி வாப்பா, மேலே ஏறி வாமா, வரும் காரியங்களை உனக்கு நான் காண்பிப்பேன். அதுக்கு தான் ஃபோனில் நேரத்தை செலவு பண்ணிக்கூடாது, இயேசுவிடம் செலவு பண்ணுங்க. ஃபோனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நியூஸ் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இயேசுவை பார்த்தால் வரும் காரியங்களை உங்களுக்கு காண்பிப்பார். அந்த நியூஸ் எப்படி மாறி ஆண்டவருடைய தீர்மானம் தேசங்களில் வரும் என்று ஆண்டவர் காண்பிப்பார். பிஸ்னஸ்ல உங்களுக்கு காண்பிப்பார். பிஸ்னஸ் கிங்ஸாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஏன் நீங்கள் உயரக்கூடாது? ஏன் உயரக்கூடாது? ஏன் உயரக்கூடாது? 27 வயதில் பில்லியனர்ஸாக சிலர் உயருகிறார்கள். கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய தீர்மானம், கர்த்தருடைய ரகசியம் இன்று கர்த்தர் உங்கள் மீது வைக்கப் போகிறார். இன்று வைக்கப் போகிறார். பிஸ்னஸ்ல கர்த்தர் இன்று முதல் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ண போகிறார். ஆகவே தைரியமாக இருங்கள். அதற்காக இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. வெறுமையான நிலைமையெல்லாம் மாறுகிறது, சம்பூர்ணம் வருகிறது, பரிபூர்ணம் வருகிறது, உயர்ந்த ஸ்தானம் வருகிறது, உயர்ந்த ஸ்தானம் வருகிறது. உமக்கு நன்றி, 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 நன்றி ஏசப்பா. உமது பிள்ளைகளை உமது ஆவியினால் நிரப்பும் சுவாமி. நிரப்பி இருக்கிற தயவுக்காக நன்றி. எல்லாம் வாய் திறந்து நன்றி என்று சொல்லுங்கள். ஏசப்பா நன்றி, எனக்குள்ள வந்து விட்டதற்காக நன்றி என்று சொல்லுங்கள். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட். ரொம்ப கோபம் வருது எனக்கு நிதானமே இல்லை என்று சொல்லும் பலரை பார்க்கிறேன். கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது. தெய்வீக சுபாவம் எனக்கு வேண்டும் என்று பலர் ஜெபிக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மீது இறங்குகிறார். தெய்வீக சுபாவத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். தீர்க்க தரிசன சுபாவத்தை தருகிறார். எல்லாரையும் சுமக்கத்தக்கதாக தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மீது இறங்குகிறார். உங்கள் குடும்பத்தினரையெல்லாம் சந்தோஷமாக சுமக்க, சமாதானத்தோடு சுமக்க, அவர்கள் அனைவரையும் கர்த்தருடைய பிள்ளைகளாக மறுரூபப்படுத்தும் பலன் உங்களை நிரப்பும்படியாக கர்த்தர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நமக்கு நன்றி, 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 நன்றி ஏசப்பா. வாய் திறந்து என்னைய நிரப்பும், எனக்கும் புது பாஷையை தாரும், எனக்கும் தீர்க்க தரிசன வார்த்தையை தாரும், எனக்கும் தரிசனங்களை தாரும், எனக்கும் வரும் காரியங்களை அறியும் கிருபையை தாரும். பிஸ்னஸ்ல வரும் காரியம் எல்லாம் எனக்கு தெரியணும், படிப்பில் வரும் காரியம் எனக்கு தெரியணும், இன்னும் குடும்பத்தில் நான் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் கர்த்தர் எனக்கு காட்டணும், உலகத்தில் நான் உயர்வதற்கு கர்த்தர் எனக்கு காட்டணும், வேலையிலே கர்த்தர் எனக்கு காட்டணும். நான் கண்ணை மூடிட்டு குருடனா இருந்தது போதும், குருடியா இருந்தது போதும். ஏசப்பா என் கண்ணை திறந்தரலும், என் ஆவிக்குரிய கண்ணை திறந்தரலும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கிட்டு இருக்காரு. இப்பொழுதும் பிசாசின் பிடியில் தவித்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஏசப்பா விடுதலை செய்யும் அப்பா. ஆண்டவனே, சம்பளம் வருகிறது ஆனால் அனுபவிக்க முடியவில்லையே, குப்பையிலே கிடக்கிறோமே என்று தவிக்கும் அது பிள்ளைகளை எழும்பி நிற்கும்படி செய்யும் ஏசப்பா. சரீரத்திலே பிசாசு நோயை கொண்டு வந்திருக்கிறானே, சுரண்டி கொண்டிருக்கிறோமே, எனக்கு நான் என்ன எதிர்காலத்தை அனுபவிப்பது என்று தவிக்கும் ஒவ்வொருவரையும் இப்பொழுது விடுதலை செய்யும் ஏசப்பா. விடுதலை செய்யும் ஏசப்பா. விடுதலை செய்யும். பிள்ளைகள் இருந்தாலும் பிள்ளைகளின் நலனை அனுபவிக்க முடியவில்லை, அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இல்லை, பிள்ளைகளுக்கு வேலை இல்லை, திருமணம் இல்லை என்று தவிக்கும் ஒவ்வொருவர் கண்ணீரையும் பாரும் ஏசப்பா. இப்பொழுது சுவாமி அவர்களை எழுப்பும், பண கஷ்டத்திலிருந்து எழுப்பும், பிசாசின் பிடியிலிருந்து எழுப்பும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத பிசாசே, இனி ஒருவரையாவது நீ தொடக்கூடாது, ஒரு குடும்பத்தையாவது தொடக்கூடாது. உன்னை இயேசுவின் நாமத்தில் இவர்கள் ஒவ்வொருவருடைய எல்லைகளில் இருந்து நான் வெளியே துரத்துகிறேன். அவர்கள் ஆத்துமாக்களில் இருந்து வெளியே துரத்துகிறேன். மனதை தொடாதே, பயத்தை கொண்டு வராதே, டிப்ரெஷனை கொண்டு வராதே, மன அழுத்தத்தை கொண்டு வராதே. உன்னை நரகத்திற்கு எறிகிறேன் பொல்லாத பிசாசே, உன்னை நரகத்திற்கு எறிகிறேன். பேசாமல் வெளியே போ. இவர்களை தொடாதே, இவர்களை தொடாதே, இவர்களை தொடாதே.
ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யும் ஏசப்பா. உமது நாமத்தை உமது பிள்ளைகள் மீது வைக்கிறோம் அப்பா. உமது நாமத்தை உமது பிள்ளைகள் மீது வைக்கிறோம் அப்பா. அவர்களை விடுதலை செய்யும் அப்பா. ஒருவரையாவது, ஒருவருடைய பிள்ளைகளையாவது, ஒருவருடைய கணவரையாவது, ஒருவருடைய மனைவியாவது பிசாசை நீ தொடக்கூடாது ராஜா, தொடக்கூடாது ராஜா. இந்த வேண்டாத கெட்ட பழக்கங்களில் இருந்து அவர்களை விடுவியும் ஏசப்பா. குடும்பத்தினரை விடுவியும் ஏசப்பா. இனி பரிசுத்தம் 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 தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டும், ஒவ்வொருடைய ஆவியிலும் இருக்க வேண்டும். உமது ஜீவன் இறங்கட்டும். பிசாசுகளை துரத்த பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே செயல்பட முடியும். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இப்பொழுது கர்த்தர் தமது ஆவியினால் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். நிரப்ப 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 பிசாசுகள் ஓடுகின்றன, பிசாசுகள் ஓடுகின்றன. ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு பிசாசு உங்கள் பிள்ளைகளை நீ தொடுவதில்லை. வாலிப பிள்ளைகளை ஒரு பிசாசு உங்களை தொடுவதில்லை. இயேசுவின் நாமத்தில் அவைகளை பிடுங்கி நரகத்திற்கு எறிகிறேன். பேசாமல் இவர்களை விட்டு போ, இவர்களை தொடாதே என்று உனக்கு கட்டளையிடுகிறேன். ஏசப்பா, அவர்களை விடுவிப்பதற்காக நன்றி, கொடா கொடி நன்றி. பிசாசு திருடினவைகள் எல்லாவற்றையும் 2 மடங்கு இப்பொழுது உமது பிள்ளைகள் மீது நான் வைக்கிறேன் ஏசப்பா. 2 மடங்கு வரட்டும், 2 மடங்கு வரட்டும். பிசாசு பூட்டின வாசல்லாம் திறக்கட்டும், திறக்கட்டும். ஆர்டரெல்லாம் வரட்டும் அப்பா. வீடு வரட்டும், வாசல் வரட்டும், குடும்பம் வரட்டும், ஆசீர்வாதம் வரட்டும், செழிப்பு வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உமது பிள்ளைகள் விடுதலை ஆகட்டும், விடுதலை ஆகட்டும். இந்த அருளை கர்த்தர் கொடுக்கிறபடியினால் வாய் திறந்து, இருதயத்தை திறந்து இயேசுப்பாவுக்கு நன்றி சொல்லுவீர்களா? இயேசுப்பாவுக்கு நன்றி சொல்லுவீர்களா? எல்லாரும் இயேசுப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். இனி பிசாசு உங்கள் வழியே வருவது இல்லை அப்பா. உமது பிள்ளைகளுக்கு தூக்கத்தை கெடுக்கும் பிசாசுகளை எல்லாம் இப்பொழுது துரத்துகிறேன் ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறேன். நன்றாக தூங்கட்டும், நன்றாக தூங்கட்டும். சரீரத்திலே நோயை கொண்டு வந்திருக்கும் பிசாசுகளை துரத்துகிறேன். சரீர நோய்கள் எல்லாம் இப்பொழுது சுகம் அடையட்டும் ஏசப்பா. கேளாத காதுகள் எல்லாம் திறக்கட்டும், பார்க்க முடியாத கண்கள் எல்லாம் சுகமாகட்டும் சுவாமி. லிவர் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கட்டும் ஏசப்பா. இருதயம் பலன் அடையட்டும் ஏசப்பா. ஆறுதல் உண்டாகட்டும். இப்பொழுது உமது வல்லமை இறங்குவதற்காக நன்றி. இந்த பிசாசுகளை எல்லாம் துரத்துவதற்காக நன்றி. கொடா கொடி ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து இயேசுவே உமக்கு நன்றி, இயேசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள், சொல்லுங்கள், சொல்லுங்கள். அவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. சலோமி, கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். சருமத்திலே நோய் இருக்கிறது உங்களுக்கு, நீங்கள் தான் அது என்று சொல்லும்படியாக, அறிந்து கொள்ளும்படியாக இதை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆவியினால் நிரப்பி உங்களை தீர்க்கதரிசிகளாக மாற்றுகிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. அல்போன்ஸ், God is blessing you. உங்க முதுகையும் ஆண்டவர் தொடுகிறார், உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசனம் உரையுங்கள் அல்போன்ஸ். God's power is coming right now. ரீட்டா, கர்த்தர் உங்கள் தலைவலியை நீக்குகிறார். அவருடைய அபிஷேகத்தை உங்கள் மீது வைக்கிறார். உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. எலும்பிலே நோயோடு பலர் இருக்கிறீர்கள், முறிவுகள் இருக்கிறது. கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார். அவருடைய வல்லமை இறங்குகிறது. எல்லா எலும்புகளும் சுகம் அடையட்டும், எல்லா முதுகு வலியும் மறையட்டும், எல்லா எலும்பு வலியும் குடைச்சலும் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும் என்று கட்டளையிடுகிறேன். கர்த்தருடைய ஜீவன் இறங்குகிறது, இறங்குகிறது. விக்கல், யாரோ ஒருவருக்கு விக்கல் இருக்கிறது. கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார். திக்கி திக்கி பேசுகிறீர்கள், கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார். திக்கி திக்கி பேசும் ஒருவரை சுகமாக்குகிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். மகேஸ்வரி, தீர்க்கதரிசன வரங்கள் உங்கள் மீது இறங்குகிறது. மகேஸ்வரி, நீங்கள் தேவனுடைய தீர்க்கதரிசியாக மாறுகிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மீது இறங்குகிறார். தேங்க்யூ. சம்பூர்ணம், சம்பூர்ணம். கர்த்தர் உங்களை நிரப்புகிறார், நிரப்புகிறார். பரிசுத்தம் என்று ஒருவர் இருக்கிறீர்கள், கர்த்தர் உங்களை பரிசுத்தத்தினால் நிரப்புகிறார். உங்களுடைய வேலையிலே உயர்வு, செழிப்பு உண்டாகும்படி கர்த்தர் உங்களை ஸ்திரமாய் ஸ்தாபித்து உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறார். மக்கு நன்றி, நன்றி, நன்றி. நோயெல்லாம் இப்பொழுது மறைகிறது, நோயெல்லாம் மறைகிறது, நோயெல்லாம் மறைகிறது. பிடிப்பெல்லாம் மறைகிறது. ஆசிட், ஆசிட் பிரச்சனையினால், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸினால் தவிக்கும் சிலரை பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை விடுதலை செய்கிறார். எல்லா பிரஷரும் இப்பொழுது நார்மலாகிறது, பிரஷர்லாம் நார்மலாகிறது. மக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. உச்சன் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் அத்தனை பேரையும் சுகமாக்கும் ஏசப்பா. இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் சுகம் அடையட்டும் என்று கட்டளையிடுகிறேன். சுகமாகட்டும் என்று கட்டளையிடுகிறேன். கட்டிகள் மறையட்டும், ஃபைப்ராய்டுகள் மறையட்டும், ஃபலோப்பியன் டியூப்ஸ் திறக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் குழந்தை உருவாகட்டும் அப்பா.
எல்லா கட்டிகளும் மறையட்டும், கேன்சர்கள் மறையட்டும், மறையட்டும், மறையட்டும் அப்பா. மறதி 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 என்று சொல்லும் நெல்சன், கர்த்தர் உங்களை ஆவியினால் நிரப்புகிறார். நெல்சன், இப்பொழுது கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. வேத வசனங்களை நினைவு கூர்ந்து அதை சரியாக சொல்லத்தக்கதான வார்த்தை வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. கலா கலா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அநேகருக்கு உதவியா இருந்திருக்கிறீர்கள். தனிமையா இருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள். கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுகிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களை உயர்த்துகிறார். Thank you Jesus, thank you wonderful Holy Spirit, thank you wonderful Holy Spirit. கண்களில் நோயுள்ளவர்களை விசேஷமாக இயேசு என்று குணமாக்குகிறார். கண்களை திறக்கிறார். கண்கள்லாம் திறக்கட்டும், கண்ணெல்லாம் சுகமாகட்டும், காதெல்லாம் திறக்கட்டும், தொண்டையெல்லாம் திறக்கட்டும், இருதயமெல்லாம் செயல்படட்டும் அப்பா. இப்பொழுதும் உங்கள் சரீரத்திலே எங்கு நோய் இருந்தாலும் சரி, உங்கள் நெஞ்சிலே கை வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு இப்பொழுது உங்களை சுகமாக்குவார். இயேசுப்பா, இவர்களை சுகமாக்கு சுவாமி. அத்தனை பேரையும் விடுதலை செய்ய சுவாமி. ஆரோக்கியமாக்கும். மது தழும்புகள் நிறைந்த கரத்தை இவர் சரீரத்திலே வையுமே சப்பா. அத்தனை நோய்களையும் எடுத்து போட சுவாமி. லகுவாக்கும், எல்லாம் லகுவாக்கும் அப்பா. போய் வேலையை செய்யட்டும், வீட்டிலே உயரட்டும், செழிப்பு உண்டாகட்டும். யார் யாருக்கு வேலை இல்லையோ திங்கட்கிழமை காலை இவர்களுக்கு வேலை வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வரட்டும் என்று கட்டளையிடுகிறேன். திங்கட்கிழமை காலை இவர்கள் வேலைக்கு போகட்டும். ஏசப்பா, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். அடுத்த மாதம் வந்து அத்தனை பேரும் சாட்சி சொல்லட்டும் அப்பா. அதே போல ராஜா, யார் யாருக்கு வீடு இல்லையோ வீட்டை தார். பணத்தை கட்ட வேண்டுமோ பணத்தை கட்டும்படியாக பணத்தை அவர்கள் கையிலே தாரும் அப்பா. பேங்குக்கோ கடனுக்கோ திரும்ப கொடுக்க வேண்டும் என்றால் அந்த பணத்தை கையிலே கொடுத்து கடனையெல்லாம் தீர்த்தரலும் அப்பா. இவர்கள் தீர்ப்பதல்ல, நீர் தீர்த்தரலும் சுவாமி, நீர் தீர்த்தரலும் ஏசப்பா. வத்சலா, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார், உங்கள் கூக்குரலை கேட்கிறார், உங்களை கனம் பண்ணி வைக்கிறார். ஒருவருக்கும் கடன்படாமல் வாழும்படி செய்கிறார். கணவன் மனைவிக்குள் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் அப்பா, சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. சந்தோஷமாய் வாழட்டும். யார் யாருக்கு திருமணமாகவில்லையோ இந்த வரும் வாரத்திலே அவர்களுக்கு ஏற்ற துணை வீடு தேடி வரட்டும், வீடு தேடி வரட்டும். சரியான துணை, சரியான துணை, பயமே இல்லாமல் திருமண வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கத்தக்கதாக சரியான துணை அவர்களை தேடி வரட்டும். திருமணம் ஆகட்டும், திருமணம் ஆகட்டும். ஒரு அற்புதத்தை செய்யும் ஏசப்பா. இவர்களை ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் வையும். பிள்ளைகள் அருமையாக திருமண வாழ்க்கையில் பிரவேசிக்கட்டும். பாக்கியத்தை நீர் கொடுப்பதற்காக நன்றி. சம்பூர்ணத்தை தாரும். மது பொறுப்பில், மது மார்பில் மது பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.